ஹாய் ஆல், நானும் காஷ்மீர் டைரிஸ் அந்த வீடியோஸ் எல்லாமே முடிச்சிடணும் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கேன். பட் ஆனால் முடியவே இல்லை, சான்ஸே கிடைக்கல. எடிட்டிங்கோ இல்லை வாய்ஸ் ஓவரோ கொடுக்கறதுக்கு சுத்தமாக டைமே கிடைக்கல. ஸோ இன்றைக்கி எப்படியாவது இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு முடிவிலே இருக்கேன். ஸோ ஒட்டுக்கா எல்லாம் அது ரெஸ்ட் ஆஃப் த டேஸ் இறந்த எல்லா டேஸ்லேயுமே நாங்கள் என்ன பண்ணோம், எங்கெல்லாம் போயிருந்தோம், அப்புறம் ரிட்டர்ன் வந்தது வரைக்குமே ஒரே வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்றதுக்காக தான். அப்புறம் டே 3ல் வந்து நாங்கள் பெஹல்கம் போயிருந்தோம். ஸ்ரீநகர்லேருந்து பெஹல்கம் போயிருந்தோம். ஸோ போகிற வழியில் வந்து இதெல்லாம் வந்து சாஃப்ரான்ஸு அண்ட் இதெல்லாமே வந்து நம்ம நட்ஸ் ஆகட்டும், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஓகேங்களா, வால்நட்டு அந்த மாதிரியான ட்ரீஸ். பட் இப்போ எல்லாமே ட்ரையாக இருக்குது. ஸோ போகிற வழியிலே நாங்கள் இதெல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா இந்த பெஹல்கமில் தான் நமக்கு வந்து ஒரிஜினலான சாஃப்ரான்ஸ் ஆகட்டும் இந்த எல்லாமே கிடைக்கும். பட் இப்போ சீசன் கிடையாது தான். இங்கேருந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஆனால் இங்கே வந்து நமக்கான இந்த ஆல்மண்ட் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் தான் இருக்குது நம்மளோடது விட. அண்ட் இதெல்லாமே வந்து பேட், நான் அங்கே வந்து ஒரிஜினலாக பேட் பண்ணுறதுனால ஆனால் கம்மி ப்ரைஸ்லேயுமே கிடைக்கிது. அண்ட் நெக்ஸ்ட் இதெல்லாமே ஆப்பிள் ட்ரீ கார்டன் தான். ஆனால் இப்போ எதுவுமே இல்லை, எல்லாமே ட்ரை அப்படின்றதுனால தான் இப்படி இருக்குது. பட் சீசன் இருக்கும்போது வந்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த இடம் எல்லாமே. பெஹல்கம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் க்ரீனரியாகவும் இருக்குது, அதே சமயத்தில் வாட்டருமே ஓடுது, ஐஸுமே இருக்குது, எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது. நமக்கு ரொம்பவுமே பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்குது இந்த பிளேஸை. இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீநகரில் போன அந்த சைட் சீயிங் ஆகட்டும், அங்கே ரொம்ப ட்ரையாக தான் இருந்துச்சு. ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ பெருசாக எதுவுமே இல்லை, நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி. அண்ட் குல்மார்கில் வந்து கம்ப்ளீட்டாக சுற்றியுமே ஐஸாக தான் இருக்குது. அப்படின்னு சுற்றி முற்றி எங்கே பார்த்தாலுமே ஐஸாக தான் இருக்கும். ஸோ நமக்கு இந்த மாதிரி கிடையாது. பட் இங்கே வந்து இந்த பெஹல்கமில் வந்து நமக்கு 3மே இருக்குது அப்படின்னும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இந்த பிளேஸ் வந்து அமர்நாத் யாத்திரை போவாங்க இல்லையா, அவங்களுக்கு போகிற இடம், தங்குற இடம் எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்குது. அண்ட் போகிற ரூட்டுமே இது தான். ஆனால் இப்போ வந்து இந்த சீசனில் அவ்வளோ பெருசாக யாருமே போகிறதில்ல. பிகாஸ் ரொம்பவுமே ஸ்னோஃபால் அதெல்லாம் இருக்கும் அப்படின்றதுனால. எனக்கும் சரி, ஹஸ்பண்டுக்கு லாலுக்கும் சரி, 2 பேர்த்துக்குமே வந்து இந்த பெஹல்கம் தான் ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு குல்மர்கை விட. அண்ட் இந்த இடம் எல்லாம் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆல்ரெடி யூடியூப்ஸில் எக்கச்சக்க வீடியோஸ் இருக்குது. நாங்கள் வந்து போய் ரீச் ஆகிறதுக்குள்ள 2 hours அப்படின்னு போய் ரீச் ஆனதுமே நேராக செக்இன் பண்ணிடலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இருந்தோம். ஏன்னா எங்கள் கூட வந்து பையனையுமே கூட்டிகிட்டு போனதுனால ரொம்பவே நம்ம வந்து ஐஸில் ஸ்னோவில் ரொம்ப வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்குமே கொஞ்சம் உடம்பு எல்லாம் போயிடும். அப்புறம் வந்து வேறு எங்கேயுமே நம்ம எக்ஸ்ப்ளோரும் பண்ண முடியாது அப்படின்றனால நாங்கள் இந்த மாதிரியான பிளானோடு தான் நாங்கள் போயிருந்தோம். அண்ட் இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல். அண்ட் சுற்றி பார்க்கும்போதே அங்கேயே ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு. வெளியே வியூ, விண்டோலேருந்து பார்க்குற வியூ எல்லாமே இப்படி தான் இருந்துச்சு. செக்இன் பண்ணதுமே போய் சாப்பிட்டுட்டோம். நைட் டின்னர் ரூமுக்கு எடுத்துகிட்டு வர சொல்லிட்டோம். லன்ச் ஆக்சுவலி முன்னாடியே சாப்பிட்டுட்டு தான் போயிருந்தோம். டின்னர் கொஞ்சம் லேட்டாக எடுத்துகிட்டு வர சொல்லிட்டோம்னா. அண்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அன்றைக்கி ஃபுல்லாமே நாங்கள் ரெஸ்ட்டு தான் எடுத்திருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் எழுந்திரிச்சு பெஹல்கம் எல்லாமே நாங்கள் சுற்றினோம். அண்ட் இந்த இடம் எல்லாமே நாங்கள் ஹோட்டல்லேருந்து கிளம்பி கொஞ்சம் தூரத்துலேயே இருக்கிற வியூ தான் இது. அப்புறம் ஏபிசி வேலி தான் ரொம்பவுமே ஃபேமஸ் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு ஆரு வேலி போகலாம் அப்படின்னு தான் இருந்தோம். சரி ஓகே, ஆரு வேலி போகலாம் அப்படின்னு தான் போயிட்டுருந்தோம். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன சின்ன ஹவுஸ் ஆகட்டும், அங்கேயே வந்து சின்ன ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்குது. சுற்றியுமே ஸ்னோ, ட்ரீஸ் ஆகட்டும், நடுவில் வேலி ஓடுறது, இதெல்லாமே பார்க்குறதுக்கு நடுவில் சின்ன சின்ன ஹவுசஸ் ஆகட்டும், இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த இடமே சூப்பராக இருந்துச்சு அப்படின்றதுனால இங்கேயே நாங்கள் நிறுத்தி நாங்கள் வந்து கொஞ்சம் வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கேயே எடுத்துட்டோம். ஆனால் நம்ம இறங்குறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம காரை சுற்றி வந்துடுவாங்க. அவங்களே வந்து ஃபோட்டோஸ், வீடியோ எடுத்து தரேன் அப்படின்ற மாதிரி வருவாங்க. ஏன்னா அதில் அவங்களுக்குமே பெனிஃபிட் தான் இல்லையா, ஒரு 100 கொடுங்க, 200 கொடுங்க அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் அவங்க கொடுத்தாலுமே தப்பில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் கூட யாருமே போல் நமக்கு மூமெண்ட்ஸ் கேப்சர் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கு யாராவது கேப்சர் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ இதில் 100 200 கொடுக்குறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஆக்சுவலி அந்த ஆரு வேலி வந்து ஒரு வில்லேஜ், கொஞ்சம் சின்ன வில்லேஜ் தாண்டி தான் அந்த பக்கம் இருக்குது. ஸோ நாங்கள் போகலாம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம். பட் ஆனால் நாங்கள் போகிற வண்டி வந்து அந்த இடத்துல ஸ்கிட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் முன்னாடி போன வண்டி ஆல்ரெடி ஸ்கிட்டாகி நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ ஓகே, வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம், நாங்கள் இங்கேயே நிறுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இதுவும் இந்த பிளேஸ் தான் அது ஆக்சுவலி. ஸோ இங்கேருந்தே நாங்கள் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த பிளேஸ் ரொம்ப அமேசிங்காக இருந்தது. நாங்கள் போகும்போதே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவர் வந்து ஃபஸ்ட்டு டிரைவர் என்ன சொல்லி போயிட்டு பார்க்கலாம், இல்லை அப்படின்னா திரும்பி வந்துடலாம் அப்படின்னு தான் சொன்னார். ஸோ திருப்பி அதே இடத்துலேயே வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பேத்தாப் வேலி போகலாம் அப்படின்னு தான் போயிட்டுருந்தோம். அண்ட் பேத்தாப் வேலி போகிற வழியெல்லாம் இப்படி தான் இருந்துச்சு. அமேசிங்காக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி தான், இந்த ஃபோட்டோஸோ வீடியோஸோனால் வந்து ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது, நம்ம நேரில் பார்க்குற மாதிரி வரவே வராது.
அண்ட் இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கும். அண்ட் நிறையா வந்து அவங்களும் எடுத்து தருவாங்க. இந்த மாதிரியெல்லாம் பஷ்மினா கோட் இது ஆக்சுவலி இது கூட ஃபோட்டோ எடுக்கலாம். இது ஆக்சுவலி போஸ் கொடுக்கும். பட் ஆனால் இது வந்து ரொம்ப சின்னதாம்மா. ஆனால் பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் இது ரொம்ப சின்ன கோட் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. அண்ட் வியூவுமே அவ்வளோ அமேசிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலி இது கீழே தண்ணி ஓடும், பட் இந்த பிரிட்ஜுக்கு கீழே. பட் ஆனால் இப்போ வந்து ரொம்பவுமே ஃப்ரீஸாக இருக்கிறதுனா இப்போ இந்த கிளைமேட்டுக்கு இப்படி இருக்குது, ஃப்ரீஸாகி இருக்குது. வெயில் அடிக்குது, பட் ஆனால் அதில் வந்து ஃப்ரீஸாகி தான் இருக்குது தண்ணியுமே. அண்ட் சில இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் தான் அப்படியே லைட்டாக அப்படியே ஓடுது. அண்ட் இங்கே போகும்போதே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஹஸ்பண்ட் கிட்டே, இங்கே வந்து நான் கண்டிப்பாக அந்த அவங்களுடைய ட்ரெஸ் இருக்குல்ல அது கண்டிப்பாக போட்டு நான் ஒரு ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எங்கே யாரையுமே காணும், உள்ளே இருப்பாங்க போல். ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் இன்னுமே உள்ளே போய் பார்க்கலாம், அங்கே தான் நிறையா இருப்பாங்க. ஏன்னா வியூஸ் அங்கே தான் உள்ளே போக போக தான் இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அங்கே போய் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் போயிட்டு இருந்தோம் உள்ள. அண்ட் இங்கேயுமே உள்ளே போகும்போதே சூப்பராக இருந்துச்சு. சுற்றியுமே பார்க்குறதுக்கு மவுண்டெயின்ஸுக்கும் அங்கங்கே இருக்கிற ஸ்னோவுக்கும் க்ரீனாகவும் இருக்குது. ஸோ இந்த ட்ரெஸ் தான் நான் சொன்னது. ஸோ கண்டிப்பாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்றதுனால எடுத்தாச்சு. நம்ம ஆசையுமே இங்கேயே தீர்த்தாச்சு. ஸ்னோவில் நடக்கிறது தாங்க ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இதில் வந்து இவருங்க வந்து போஸ் கொடுக்கறதுக்காக சொல்லிட்டு இருந்தாங்க. அவரே கூட்டிகிட்டு போய் நான் வந்து ரொம்ப ஸ்லிப்பாகிறேன் அப்படின்றதுனால அங்கங்கே கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சுட்டு இருந்தார். பட் ஒரு இடத்துல வந்து இன்னுமே கொஞ்சம் நல்லா போஸுக்காக அவர் வந்து மரத்துக்கு பின்னாடி நின்றுங்க அப்படியெல்லாம் சொல்லி போஸ் எடுக்கிறேன் அப்படின்றதுனால கையை பிடிச்சி இழுத்துட்டு இருந்தார். வாங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், வாங்க வாங்கன்னா. ஆனால் எனக்கு தான் ரொம்ப பயமாக இருந்துச்சு. நான் இல்லை வேண்டாம் நான் இறங்கலை அப்படின்னு சொல்லிட்டு வேறு எங்கேயாவது இந்த பக்கமாக போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் நான். அண்ட் இவங்க வந்து ஃபோட்டோஸ் மட்டும்தான் எடுத்து தருவாங்க, வீடியோஸ் எல்லாம் எடுத்து தர மாட்டாங்க. ஆனால் நம்ம ஃபோன் கொடுத்தோம் அப்படின்னா அதில் எடுத்து தருவாங்க வீடியோஸை. ஸோ அதுக்கப்புறம் ஆனால் அந்த ஃபோட்டோஸ் வந்து நமக்கு வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா அதை வேறு ஒரு இடத்துல போய் வாங்கிக்க சொல்லுவாங்க. இங்கே வந்து லேடிஸுமே வந்து லைக் இந்த மாதிரியான ஒரு ஃபெரன் போட்டிருப்பாங்க, போட்டு இந்த மாதிரி இதை பிடிச்சிட்ருப்பாங்க. காங்கிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. அது நம்ம கம்ப்ளீட் பாடியை வந்து வார்மாக வச்சுக்கும். குளிர் அவ்வளோ பெருசாக நமக்கு தெரியாது அப்படின்றதுனால. அதுக்கு அப்புறம் வந்து லஞ்சை சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் ஸ்ரீநகருக்கு அப்படின்றதுனால வந்து லஞ்சை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி ஸ்ரீநகர் போயிட்டோம். ஆனால் ஆல்ரெடி நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த ஆப்பிள் கார்டன் இதிலெல்லாம் வந்து நாங்கள் ஆக்சுவலி நிறுத்தலை. திரும்ப அங்கே பெஹல்கம்லேருந்து ஸ்ரீநகர் வரும்போது சரி போகும்போது நம்ம வந்து ஸ்டாப் பண்ணி அங்கே எல்லாம் எடுத்துக்கலாம். ஏன்னா அங்கேருந்து வரும்போதே லேட். ஆக்சுவலி நாங்கள் கிளம்பும் போதும் லேட்டு, அங்கேருந்து 2 hours ட்ராவல் அப்படின்னும் போதே லேட் ஆகிடுச்சு. ஸோ திருப்பி போகிறது அதே ரூட் தான் இல்லையா, ஸோ அதனால் போய்க்கலாம் அப்படின்றதுனால வந்துட்டோம். அவ்வளோ அமேசிங்காக இருக்குது. இது வந்து ஹோட்டல்லேருந்து கொஞ்சம் கிளம்பி கொஞ்சம் தூரத்துலேயே இருக்குது. அவ்வளோ அமேசிங்காக இருக்குது. ஆக்சுவலி நைட்டில் வந்து லைட்டுமே எரியுது இது எல்லாமே. ஸோ இதில் இந்த கீழே கொஞ்சம் தண்ணி ஓடுறதுக்கும் ஸ்னோஃபாலுக்கும் அந்த ட்ரீஸுக்கும் அவ்வளோ அமேசிங்காக நைட்லையுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் ஆப்பிள் கார்டனில் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டோம். அண்ட் குடித்ததுக்கப்புறம் நாங்கள் இங்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம் உள்ளே என்ன இருக்குது அப்படின்றதுக்காக அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. கூட்டிகிட்டு போகும்போது ஆப்பிள் எதுவுமே இல்லை. ஆனால் நான் வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது சரி ஓகே சும்மா நிஜமான ஆப்பிள் அங்கே தொங்க வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பக்கத்தில் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது ஆக்சுவலி பிளாஸ்டிக் ஆப்பிள் இருக்குது இல்லையா, பிளாஸ்டிக்கில் பண்ணி அதை வந்து அங்கே ஒட்ட வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து சும்மா சுற்றி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஆப்பிளில் பிக்கிள் ஆகட்டும், ஜாம் ஆகட்டும் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே சேல் பண்ணுறாங்க. இங்கேயே ஸ்டாப் பண்ணி சும்மா ஃபோட்டோஸ் வீடியோஸ்க்காக சும்மா அந்த ஸ்டாப் வச்சுருக்காங்க. ஆக்சுவலி நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி சீசன் இருக்கும்போது வந்து இங்கே எல்லாமே சூப்பராக இருக்கும். பட் இப்போ சீசன் இல்லை இல்லையா, ஸோ அதனால தான் எல்லாமே ட்ரையாக இருக்குது. மற்றபடி இங்கே சூப்பராக இருக்கும். சீசன் இருக்கும்போது ஃபுல்லாக சுற்றியுமே ஆப்பிள் இருக்கும். அண்ட் ஒரு ட்ரீலேயே வந்து கிட்டத்தட்ட 100-120 எல்லாம் அவ்வளோ ஆப்பிள்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என் பையனுமே வந்து பக்கத்தில் வந்து பார்க்குறேன், எனக்கு அதை பறித்து கொடுமா, நிஜமான ஆப்பிளாக நான் தொட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால். அதுக்கப்புறம் அந்த பையன்கிட்ட கேட்டிருந்தேன், எங்கள் கூட காட்டுறதுக்காக வந்திருந்த பையனை. அவங்க எடுத்துக்கோங்க பார்த்துக்கோங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கும்போது அவன் வந்து கையில் தொட்டு பார்த்துட்டு இருந்தான். அம்மா என்ன இது சும்மா பிளாஸ்டிக் தானா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவனே நம்பினான் அது வந்து ரியல் ஆப்பிள் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தான். காஷ்மீரில் நமக்கு வந்து பஷ்மினா ஷால் எல்லாம் வந்து நமக்கு ரொம்பவுமே ஃபேமஸ் இல்லையா, தெரிஞ்சது தான். ஸோ அதனால் சரி ஓகே சும்மா பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தோம். போகும்போது வந்து இந்த மேட்ஸ் கார்பெட்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ சூப்பரான டிசைனில் அவ்வளோ அமேசிங்காக இருந்துச்சு. அண்ட் ஸ்டார்டிங் ப்ரைஸுமே பஷ்மினா ஷாலுக்கு வந்து ஒரு 6,000 அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் இதை வந்து ஒரு 10 yearsோ 20 yearsோ அதுக்கப்புறம் நம்ம வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி சேல் பண்ணாலுமே அந்த டைமில் வந்து எவ்வளோ ப்ரைஸ் இருக்குமோ அந்த ப்ரைஸுக்கே எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க.
பட் நாங்கள் ஷால் வாங்கி அதை எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல, எதுக்கு சும்மா வாங்கணும் அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் நான் கோட் ஒன்று வாங்கியிருந்தேன் அங்கேருந்து. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அந்த கோட், அதனால் அதை மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அண்ட் ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. எல்லாமே இங்கே வந்து சூப்பரான டிசைன்ஸில் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் எதுவுமே நம்ம கேரி பண்ண முடியாது அப்படின்றதுனால மற்றது எதுவுமே வாங்கலை. அண்ட் அன்றைக்கி நைட்டு வந்து நாங்கள் வந்து டல் லேக்கில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அங்கேருந்து நாங்கள் டைரெக்டாக இங்கேயே வந்துட்டோம். டல் லேக் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹவுஸ் போட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோ சில்டாக இருந்துச்சு. நான் நினச்சேன் ஐயோ ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு கோல்டாக இருக்க போகுது போல். பட் ஆனால் குல்மர்க் அதெல்லாம் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ரீநகர் வந்து அவ்வளோ பெருசாக கோல்டு இல்லை தான். பட் ஸ்டில் நம்ம ஈவினிங் ஆக ஆக வந்து நமக்கு ரொம்பவுமே அந்த சில்னஸ் தெரியுது. அதனாலே நாங்கள் மோஸ்ட்டாக வந்து ஈவினிங் ஆக ஆக வந்து எங்கேயுமே அவ்வளோ பெருசாக நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. பட் ஆனால் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட பெரியவங்களோட வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈவினிங்லேயுமே முடிஞ்ச அளவுக்கு சுற்றுங்க. ஸோ சூப்பராக இருக்கும் காஷ்மீரே. அண்ட் இங்கே வந்து என்டர் ஆனதுமே ஹாலை இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் கார்பெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ சூப்பராக இருக்குது இல்லையா. ஸோ எல்லாமே இவங்களுடைய இதுதான். அண்ட் நெக்ஸ்ட் ரூம் வந்து டைனிங் ரூமுமே அந்த கார்பெட்ஸுக்கும் அந்த ஸ்க்ரீனுக்கும் சூப்பராக தான் இருந்துச்சு. இங்கேயுமே ஒரு பெரிய ஒரு டைனிங் ரூமு. அண்ட் இங்கேயுமே நமக்கு வந்து ஏசி, இந்த எல்லா ரூம்ஸுமே ஏசி ரூம்ஸ் தான். ஆனால் ஏசி இல்லாமல் கண்டிப்பாக அங்கே இருக்கவே முடியாது. சென்ட்ரலைஸ்டு ஏசியோ இல்லை இந்த மாதிரி ஏசியோ இல்லை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக காஷ்மீரில் இருக்க முடியாது ரூம்ஸில். அண்ட் உள்ளே வந்து ஒரு சின்ன கிச்சன் தான். பட் ஆனால் இங்கே அவங்க சமைக்கிறதில்ல. பக்கத்துலேயே இங்கே நமக்கு பேக்ஸ் லக்கேஜில் எடுத்துகிட்டு போனார் இல்லையா, இவரோட வீடு பின்னாடியே இருக்குது. ஸோ அவர் வீட்டில் சமைச்சிட்டு இங்கே கொண்டு வர்றாரு. அது வந்து நமக்கு இங்கே கொண்டு வந்து ஹாட்டாக நமக்கு சர்வ் பண்ணுறாங்க. அண்ட் இதுதான் நாங்கள் வந்து தங்கியிருந்த ரூமு. ஆக்சுவலி இங்கே வந்து நடுவில் இந்த மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா, இது ஆக்சுவலி எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா சில நாட்களாக வந்து கரண்ட் வந்து ரொம்பவுமே அப்பப்போ போயிட்டு வர்றது அந்த மாதிரி இருக்குது அப்படின்றதுனால அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி கண்டிப்பாக எல்லா ரூம்ஸ்லையுமே இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு வேணும் இல்லை கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா இதை வந்து ஆன் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் அவர் போகும்போதே நைட் டின்னர் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போயிட்டாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாரு. எனக்கு காஷ்மீர் போயிட்டு செகண்ட் டேவே ஐயோ நம்ம ஊர் சாப்பாடு எப்படா சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆனால் இங்கே டல் லேக்கில் வந்து ஃபுட் சூப்பராக இருந்துச்சு. இங்கே தான் எனக்கு நிஜமாலுமே பிடிச்சி சாப்பிட்ட ஃபுட்டு இங்கே மட்டும்தான். அந்த நான்வெஜ் விட இங்கே வந்து ஆக்சுவலி ஒரு பீன்ஸுக்கும் பொட்டேட்டோக்கும் ஒரு ஃப்ரை மாதிரி அவர் பண்ணி கொடுத்தாரு. அது சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி நானும் பையனுமே அதுதான் ரொம்பவுமே விரும்பி சாப்பிட்டோம். ஆக்சுவலி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெளியெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். சூப்பராக இருக்குது. அந்த லைட் செட்டிங்க்கும் அந்த இடத்துக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஸ் யூஷுவல் அந்த ப்ரெட்டும் அந்த போஹா அதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ எடுத்துகிட்டு வந்தார். அதுதான் நாங்களுமே அவர் கேட்டிருந்தாரு, இதுதான் சொல்லியிருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட் டே அந்த ஷிகாரா ரைடு எங்களுக்கு 1 hour ஷிகாரா ரைடு இருந்துச்சு. சரி அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா நம்ம போகணும் அப்படின்னாலுமே போய்க்கலாம். பட் ஆனால் எங்களுக்கு வந்து நாங்கள் கிளம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்றதுனால, ஃப்ளைட்டுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்றதுனால நாங்கள் இந்த 1 hour நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். இந்த ஷிகாரா ரைடில் ஐயோ நமக்கு குளிரும் அப்படின்றதுக்கு அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க, நமக்கு பிளாங்கெட்ஸ் கொடுத்துட்றாங்க. உட்காந்ததுமே நமக்கான பிளாங்கெட்ஸ் கொடுத்துட்றாங்க. அதில் வந்து நம்ம நல்லா வார்மாக தான் போவோம். அண்டு இந்த மாதிரி நிறைய சேல் பண்ணுறதுக்காக வருவாங்க. அது வேணுமா, இது வாங்கிக்கோங்க, இது வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி வருவாங்க. இதோ இந்த வாட்டரில் இருக்கு இல்லையா அந்த பேர்ட்ஸ், இதை நேம் மறந்துட்டேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு மைக்ரேட் ஆகி வரக்கூடிய ஒரு பேர்ட்ஸ், இந்த சீசன் தான் வரும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். எங்களை இந்த ஷிகாரா ரைடில் கூட்டிகிட்டு போனவர் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னார். ஆக்சுவலி நிறையா இந்த காஷ்மீர் பற்றியும் இந்த டல் லேக் பற்றியும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. அண்ட் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க, நீங்கள் பார்கெயின் பண்ணணும், அந்த மாதிரியான அவேர்னஸும் சொல்கிறாரு. அதே சமயத்தில் அவர் வந்து இதுக்காக பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் வாட்டரில் எவ்வளோ ஐஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு. ஏர்லி மார்னிங்கே வந்து ஏதோ ஒரு மெஷினில் வந்து அவங்க வந்து பிரேக் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தார். இப்போ வந்து 2 விதமான ஹவுஸ் போட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ ஒன்று வந்து நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்த மாதிரியான லக்ஸூரியஸான ஒரு ஹவுஸ் போட், அதே மாதிரி சின்ன சின்ன ஹவுஸ் போட்ஸுமே இருக்குது. நிறைய பேர் அங்கே தங்குற மாதிரி, நிறைய பேர் அங்கேயே பெர்மனெண்ட்டாக இருக்கிற மாதிரியும் இருக்காங்க. அண்ட் இங்கேயே வந்து போலீஸும் ஆர்மி எல்லாமே இங்கேயே இருக்காங்க. அவங்களுக்காக தனி ஹவுஸ் போட்ஸும் இருக்குது. எல்லாமே இதுலேயே காஷ்மீர் போகிறோம், அதுவுமே இந்த சீசனில் நம்ம போகிறோம் அப்படின்னும் போதே ஒரு விஷயம் நம்ம மைண்டில் எப்போவுமே இருக்க வேண்டியது வந்து சென்ட்ரலைஸ்டு ஏசி இருக்கிற ரூமாக நம்ம பார்க்கணும். அதுதான். ஏன்னா நம்மளால் வந்து அந்த கோல்டு தாங்க முடியும் அப்படின்னா ஓகே, இல்லை தாங்க முடியாது எனக்கு வந்து கோல்டு அப்படின்னும் போது நம்ம நல்லா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ரூம்ஸ் தான் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க. அண்ட் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நாங்கள் அங்கே டல் லேக்கில் எடுத்தது தான். அண்ட் அவங்களுமே எடுத்து கொடுக்குறாங்க ஃபோட்டோஸ் எல்லாமே. ஸோ நம்ம வந்து ஐயோ ஃபோட்டோஸ் வீடியோஸ் யார் எடுத்து கொடுப்பா அப்படின்ற ஒரு ரீசன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு இருக்காது.
அண்ட் நாங்கள் செக்இன் பண்ணிவிட்டு ஏர்போர்ட்டில் போயிட்டு சீக்கிரம் டைம் ஆகிடுச்சு அப்படின்னால சீக்கிரம் போயிட்டு இருந்தோம். ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்ரீநகர்லேருந்து நம்ம வெளியே வரதுக்கு அவ்வளோ நேரம் செக் பண்ணுறாங்க. அண்ட் இது நாங்கள் டெல்லி வந்து ரீச் ஆகிட்டோம். வந்து ரீச் ஆனதுமே ஐயோ எனக்கு ஃபஸ்ட்டு காஃபி தான் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து நம்ம டெல்லியில் லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் எடுத்திருந்தேன். டெல்லி அவ்வளோ அமேசிங்காக இருக்குங்க. அந்த லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மேலேருந்து நம்ம பார்க்கும்போது வியூ வந்து அவ்வளோ அமேசிங்காக இருக்குது. அதுவும் நைட்டில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த லைட்ஸுக்கும் அதுக்கும் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலி நாங்கள் பெங்களூர் ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம்